பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் வந்து உங்களை மேடையில் பாராட்டியிருக்காரு. அதாவது வந்து தலைவரோடய இருந்து திட்டங்களை வகுக்கிற எங்களுக்கே வந்து அந்த திட்டங்கள் தெரியாது, ஆனால் வந்து நீங்கள் மனப்பாடமாக திட்டங்களை சொல்லுவீங்க. இந்த 2 திட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது இந்த முன்னாடி பேசுகிற மாதிரி மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதி உதவி திட்டம், அதோட நீட்சியாக இப்போ வந்திருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். தலைவர் கலைஞர் அவர்கள் என்னவா அதை ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு புதுமை பெண் திட்டமா ஏன் அது மாற்றப்பட்டிருக்கு, இதோட ஜேர்னி பற்றி சொல்லுங்க. 1989 தொடங்கப்பட்ட திட்டம் இந்த திருமண உதவி திட்டம். திருமண உதவி திட்டம் தொடங்கியது காரணம் வந்து, நீ 10 படிச்சின்னா அரசு உனக்கு இப்போ 5000 ரூபா, அப்போ 5000 ரூபா தான் நிதி உதவி கொடுக்கும் திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாக பெண் குழந்தைய படிக்க விட மாட்டாங்க இல்லையா, பெரிய பிள்ளையானது வீட்டில் உட்கார வைப்பாங்க, அது வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ எல்லாருமே 8ஆம் கிளாஸ் படித்த அப்புறம் ஏமா 10 வரைக்கும் படிச்சுட்டு வீட்டில் உட்காரு, எப்படியும் திருமணத்துக்கு நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பெண் குழந்தையில 10 வரைக்கும் படிக்க வச்சாங்க. அப்புறம் அது 12 ஆக்குனார் சிஎம். அடுத்த முறை வரும்போது 10,000 ரூபா நிதி உதவி, 12 படிக்கணும். அப்போ எல்லாம் 12 வரைக்கும் படிக்க வச்சாங்க. 12 வரைக்கும் படிக்க வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க அடுத்து நான் கல்லூரிக்கு போகுன்ட்டு ஆகும். அந்த மாதிரி கல்லூரிக்கு அடுத்து தொடர்ந்து படிக்கிற ஒரு நிலை உருவாக்குனார். அப்புறம் 2011 25,000 ஆக்குனாங்க அந்த திருமண உதவி. படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் 25,000 உண்டு அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து வந்த கவர்மெண்ட்டுமே அதை வந்து நாங்கள் விடலை, அந்த திட்டத்தை அவங்க அதிக நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லி அறிவித்து செஞ்சாங்க. ஆனால் அவங்க செஞ்ச ஒரே தப்பு, அறிவிப்பு செஞ்சுட்டாங்க தாலிக்கு தாங்கன்னு, நிதி ஒதுக்கீடை அதிகப்படுத்தலை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, வருஷத்துக்கு 90,000 அப்ளிகேஷன் தேங்க ஆரம்பிச்சிது. 2016 17 தேக்கம், 17, 18, 19 எல்லாமே இப்போ நாங்கள் வந்து தான் 18 கொடுத்தோம், 2017 கொடுத்தோம். 17, 18, 19 அந்த தேக்க நிலையில் இருந்தது. அவ்வளோ கொடுத்துட்டே இருந்தோம். ஒரு வருஷத்துக்கு நமக்கு 790 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க 2021. கிட்டத்தட்ட 95,000 நபர்களுக்கு, சுமார் 95,000 நபர்களுக்கு நம்ம திருமண உதவி கொடுத்தாலும் அதுக்கப்புறமும் 3.25 லட்சம் பெண்டிங் இருந்தது. அப்போது இந்த திட்டத்துடைய நோக்கம் படிக்கணுன்றது நோக்கம், உயர்கல்வி படிக்க வைக்கணும். அந்த திருமணத்தன்னைக்கு அந்த தாய்க்கு உதவியாக இருக்கணும். ஒரு கம்மல் மூக்குத்தியாவது பிள்ளைக்கு போடுறதுக்கு, இல்லை திருமண சீர் கொடுக்கறதுக்கு உதவி, அதுவும் உதவி இல்லை. ஏன்னா 3 வருஷம் லாக்கிங், பேக்லாக் ஆகி அந்த கொடுக்கப்படாமல் கிடந்து போகுது. அப்போ அந்த பர்பஸும் சர்வ் ஆகலை. படிப்புக்குன்னு சொல்லிட்டு அதுவும் எல்லாம் படிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு ஒருத்தர் திருமண உதவி கொடுக்கும்போதெல்லாம் 2 பிள்ளையோட வந்த மாதிரி தான், இடுப்பில் 1 வயிற்றில் 1ன்ற மாதிரி வந்து வாங்குறாங்க. அந்த பர்பஸும் சர்வ் ஆகலை. பெரிய ஒரு இது இருக்குது. அப்புறம் ஒரு ஆய்வு பண்ணும்போது, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ எஸ்டிஆர் இருந்தால் 5ஆம் கிளாஸ் படித்தா போதும், ட்ரைபு உள்ள பிள்ளைங்க. அப்போ நிறைய பேர் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான், திருமணம் உதவி கொடுத்துருக்கான், ஆனால் எஸ்டி சர்டிஃபிகேட் இல்லை. அந்த மாதிரி அந்த பழச ஒரு ஆய்வு பண்ணாங்க, ஒரு டீம் போட்டு ஆய்வு பண்ணும்போது அதில் நிறைய முறைகேடுகள். எல்லாரும் புவர் இல்லை, வருமான சான்றிதழ் இல்லாமல் வழங்கியிருக்காங்க, அப்போ ஏழை எளிய மக்கள் பயனடையலை, அந்த மாதிரி நிறைய ஒரு இது ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த திட்டம் வந்து முறையாக செயல்படுத்தப்படலை வைக்கலன்னு சொல்லி கொடுக்கவும், அப்போ முதலமைச்சர் உட்காந்து எல்லாரோடையும் ஆய்வு பண்ணி தான் இதை நம்ம வந்து உண்மையிலே கல்விக்கு தானே, உயர்கல்வி தானே படிக்கணும், உயர்கல்வி திட்டமாக கொண்டு போயிடுவோன்ட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம், உயர்கல்வி திட்டம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து படிக்கிற பிள்ளைங்க அப்புறம் ஆரம்பிக்கும் போது எந்த வருஷம் படித்தாலும் வாங்கிக்கலாம். யூஜி படிக்கணும், நான் 4th இயர்னாலும் கொடுத்தோம். அதில் என்னென்னா, அந்த வருஷத்தில் ஒரு 12,000 பிள்ளைங்க வந்து சேர்ந்தாங்க. 4 வருஷம் ஆன பிள்ளைங்க, 3 வருஷம் ஆன பிள்ளைங்க, திருமணமான பிள்ளைங்க, வீட்டில் இருந்தாங்க எல்லாரும். இந்த புதுமை பெண் திட்டம்னதும் அதான் அரசு ரூபா கொடுக்கல, அதிலே நான் படிச்சுக்கிடுவேன், நீங்கள் வீட்டில் இருந்து யாரும் எனக்கு செலவழிக்க வேண்டாம்னு பிள்ளைங்க படிக்க வந்தாங்க. அந்த மாதிரி படிக்கணும்னு நினச்ச பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. இப்போ எல்லாம் உயர்கல்வி படிக்கிற எல்லா பிள்ளைகளும் வாங்குறாங்க. நம்ம வந்து கல்லூரியில் ப்ரைவேட்டு எய்டடு எந்த காலேஜ் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் நம்ம கொடுக்குறோம் இந்த உதவித்தொகை. அதனால் இது காலத்துக்கு ஏற்றார்வாருன்னு வச்சுக்கோங்களேன். திருமணத்துக்கு தான் முக்கியன்றது இல்லாமல் இப்போ பிள்ளைங்க கல்வி தான் முக்கியன்றது மாதிரி அடுத்த கட்ட காலத்துக்கு ஏற்றவாறு நம்ம இந்த திட்டத்தை மாற்றி முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார்.